நாளை மறுநாள் நடக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக போர், ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையிலே நடைபெறுகின்ற போர். இந்த போரிலே ஜனநாயகம் வெல்ல வேண்டும், சர்வாதிகாரம் அழிய வேண்டும். சர்வாதிகாரத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மோடியினுடைய ஆட்சி இப்போது மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் நமக்கு நம்முடைய தமிழகத்தை எப்படியெல்லாம் புறக்கணிக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால மிகப்பெரிய மழை பெய்தது. 100 வருஷம் இல்லாத மழை சென்னையிலும், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே பெய்தது மட்டுமல்ல, தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய மழை, 150 வருஷம் இல்லாத மழை பெஞ்சது. அந்த ஊர்ல ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போக முடியாத நிலை 10 நாள் போக முடியாத நிலை இருந்தது. குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல, தண்ணீர் கிடைக்கல, குடிக்க தண்ணீர் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில தலைவர் இங்க இருந்து எல்லாரும் கோட்டையை காலி பண்ணி எல்லா அமைச்சர்களும் அங்கே போயிட்டாங்க. போயிட்டு புல்டோசர்லயும் ஜேசிபியில ஏறிட்டு போய் ஊரா ஏறிட்டு போய், என்ன வழி கிடையாது, 10 அடி தண்ணியில தத்த வச்சுட்டு இருக்காங்க மக்கள். அவங்களுக்கெல்லாம் உணவுப் பொருளையும் குழந்தைகளுக்கு பாலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும். இந்த நிலை நீடித்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்துல தான் தலைவர் முதல்ல என்ன அனுப்பிச்சாரு, அவர் கடிதம் கொடுத்து மோடியை போய் பார்த்துட்டு நமக்கு தேவைப்படுற உதவியை கேட்டு பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் இங்கேருந்து போயிட்டு கடிதத்தை கொண்டு கொடுத்தேன். என்னை கட்டி பிடிச்சு அரவணைச்சு எல்லாம் செஞ்சாரு. எல்லாம் பாசாங்கெல்லாம் பண்ணாரு. கடைசியில என்ன பண்ணாருன்னா, நான் நிச்சயமா நிதியை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. 1 நாள் 2 நாள் ஆச்சு, ஒன்னும் வரல. 1 வாரம் ஆச்சு, ஒன்னும் வரல. கடைசியில 15 நாள் கழிச்சு தலைவரே வந்தாரு நேரடியா பாக்குறது. மோடியை பார்த்தாரு. நானும் கூட இருந்தேன். மோடி பார்க்கும்போது, நீங்க இதுக்காக எதுக்கு வந்தீங்க? நடிக்கிறாரு அப்படியே. நீங்க இதுக்காக எதுக்கு வந்தீங்க? நீங்க தொலைபேசியில பேசுறதா போதுமே, நான் செஞ்சிருப்பேனே அப்படிங்கிறாரு. என்னையும் கூட வச்சுக்கிது. நான் தான் கடிதம் கொண்டு கொடுத்தாச்சு, தலைவர் எழுதின கடிதத்தை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செய்யல. அப்புறம் தலைவரே பார்க்கும்போது இப்படி புழுவுறாரு அவரு. சரி, ஓகே, நாங்க என்ன பொறுமையா இருந்துட்டு வெளியில பாத்தீங்களா எப்படி பேசுறாரு, நிச்சயமா நிதி அனுப்ப போறாரு உங்களுக்கு நேரடியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வரல. தலைவர் என்ன பண்ணார், பொறுமையை நீங்க பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி நேரா அமித்ஷாவை போய் பாருங்க. உள்துறை அமைச்சர் தானே இதுக்கு பொறுப்பு, இந்த மோசமான நிலைக்கு நிதி வழங்க வேண்டியது அவர் தானே, போய் பாரு அப்படின்னாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் எல்லா கட்சி தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது சொன்னாரு, நான் சொல்றதை கேளுங்க பாலு, நீங்க இன்னைக்கு தேதி 13, ஜனவரி 13, ஜனவரி 27க்குள்ள உங்களுக்கு நிதி வந்துடும், நீ கவலையே போடாதீங்க. ஜனவரி 27க்குள்ள நிதி வரலன்னா நேரா எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் கில்லாடி பேர் வழிங்கிறது புருவாயிடுச்சு. இது வரைக்கும் 1 ரூபா கூட வரல. நம்ம கேட்டது 35,000 கோடி, 7-8 மாவட்டங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு 35,000 கோடிக்கு 37,000 கோடி கேட்டோம். கேட்டது கிடைக்கல, இது வரைக்கும் வரலையே. இப்ப என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. இதை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க.